அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சஹாபிய பெண்மணியோட வரலாற்றை தான் பார்க்க போறோம். இஸ்லாமிய வரலாற்றில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போன்றோர் பெண்களுக்கு முன்மாதிரியாக இருக்காங்க. இவர்களை தொடர்ந்து ஒரு சிறந்த உதாரணமாக இஸ்லாத்தின் முதல் பெண் போராளியான நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இவங்களுடைய புனை பெயர் உம்மு உமாரா. மக்களிடையே அதிகமா உம்மு உமாரா என்ற பெயரில் தான் இவங்க அறியப்பட்டிருக்காங்க. மதீனாவில் வசித்து வந்தார்கள். பனு நஜ்ஜார் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இஸ்லாத்தை வெளிப்படுத்திய ஆரம்ப நாட்களில் இஸ்லாத்தை தழுவியவர்களுள் நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒருவர் ஆவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பே இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். இரண்டாம் அகபா உடன்படிக்கையின் போது 2 பெண்கள் மட்டும்தான் கலந்து கொண்டார்கள். அதில் ஒருவர் தான் நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இரண்டாம் அகபா உடன்படிக்கையில் தான் முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். இந்த உடன்படிக்கை இஸ்லாமிய அழைப்புக்கு ஒரு மகத்தான வெற்றியாக அமைந்தது. இவங்க ஜைத் பின் ஆசிம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார்கள். 2 குழந்தைகள் பிறந்தன. கணவர் இறந்த பிறகு இரண்டாவதாக கசியா பின் அம்ர் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்க மூலமா 2 குழந்தைகள் பிறந்தன. இவங்க ஒரு வீர பெண்மணி என்பதற்கு உஹது போர் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. உஹது போரின் போது நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காயமடைந்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த போரில் பங்கேற்றார்கள். போரின் தொடக்கத்தில் மற்ற பெண்களைப் போலவே தாகத்தால் வாடிய வீரர்களுக்கு தண்ணி கொடுக்கவும் காயமடைந்தவர்களுக்கு பராமரிப்பு அளிக்கவும் தான் செஞ்சாங்க. போர் முஸ்லிம்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருந்த போது வில்லாளர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையை மீறியதால முஸ்லிம்களின் நிலை மோசமானது. முஸ்லிம்கள் தப்பி ஓடத் தொடங்கினர். ஒரு சில சஹாபாக்கள் மட்டும் நபிகளாருடன் நின்றார்கள். முஸ்லிம்கள் ஓடி போனதை கண்ட நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க ஓடி சென்று தன் கணவர் மற்றும் மகன்களுடன் சேர்ந்து ஆயுதங்களை ஏந்தினார்கள். நுசைபா அவர்களிடம் கேடயம் இல்லாததை கவனித்த நபிகளார் பின்வாங்கி ஓடிய ஒரு மனிதரிடம் கேடயத்தை வாங்கி நுசைபா அவர்களிடம் கொடுக்கிறாங்க. கேடயத்தை வாங்கி நுசைபா நபிகளாரை பாதுகாத்தாங்க. அந்த போரில் நுசைபா அவர்களின் மகனான அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தினால் அதிகமான அளவு ரத்தம் கசிந்தது. ஆனா நுசைபா அவர்கள் அந்த காயங்களுக்கு கட்டு போட்டுவிட்டு மகனே எழுந்து சண்டையிடுங்கள் என்று அனுப்பி வைக்கிறாங்க. நுசைபா அவர்களின் தியாக செயலை பார்த்த நபிகளார் உம்மு உமாராவே, உமக்குள்ள ஆற்றல் யாருக்கு தான் வரும் என்று கூறினார்கள். சிறிது நேரத்தில் அவங்களுடைய மகன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காயப்படுத்தியவன் மீண்டும் தாக்குவதற்காக வரான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு உமராவே, இவன்தான் உன் மகனை காயப்படுத்தியவன், சுதாரித்துக்கொள் என்று சொல்றாங்க. உடனே நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோபத்தோடு அவனை வாள் கொண்டு முழங்காலை தாக்கினார்கள். இந்த போரில் நுசைபா அவர்களுக்கு 12 இடங்களில் காயம் ஏற்பட்டது. தோளில் ஆழமான காயம் ஏற்பட்டது. நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், இவர்களை சொர்க்கத்தில் என் தோழர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று துஆ செய்றாங்க. இத கேட்ட நுசைபா அவர்கள் சந்தோஷப்பட்டு, இதன் பிறகு இந்த உலகில் எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் கவலையே இல்லை என்று கூறினார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், உஹது போர் நாளன்று இடப்புறம் வலப்புறம் என்று எந்த புறம் திரும்பினாலும் நுசைபா என்னை காத்து போர் புரிவதை கண்டேன் என்று நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றி கூறியுள்ளார்கள். அதற்கப்புறம் ஹுதைபியா உடன்படிக்கை, ஹைபர் யுத்தம், மக்காவின் வெற்றி, ஹுனைன் யுத்தம், இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளையும் நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். ஒரு வீர பெண்மணியாக வாழ்ந்திருக்காங்க நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்.
இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற 3 கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வி, நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் புனை பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த போரில் நபிகளாரை பாதுகாத்தார்கள்? மூன்றாவது கேள்வி, நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய எந்த மகனுக்கு காயம் ஏற்பட்ட போது கட்டு போட்டுவிட்டு சென்று சண்டையிடும்படி அனுப்பினார்கள்? இந்த 3 கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் அடுத்த நபி தோழர்கள் மற்றும் நபி தோழிகளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.